அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. பூங்கடி அப்படின்னாலே புயல், புரட்சி பெண் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்ட விட்டு வெளியில சாத்துனா விடுவாங்களா என்ன? வீட்டுக்கு கால் பண்றாங்க. அவங்க அத்தை பேசிட்டு, அத்தை அத விட என்னடி உன்ன வெளியில விட்டு கதவ சாத்திட்டாங்களா? என்ன பூங்கடி சொல்ற? ஆமா அத்தை அப்படிங்கிறாங்க. சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தீங்கன்னா, ஆள கூட்டிட்டு வேகமா கிளம்பி வருதுங்க. எப்படி என் புள்ளைய கட்டிக்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அதே சமயம் அங்க அழகருக்கு கால் பண்ணா, நடக்கட்டும், நடக்கட்டும். உண்மையிலே நந்தினி ரொம்ப நல்லபடியா தாங்க இருக்குது. இந்த மாரி தள்ளிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவ திமிரு பிடிச்சவ எவ்வளோ ராங்கிறப்பு மாரி போனால்ல, கடக்கட்டும், கடக்கட்டும் அப்படிங்கிறாரு. இவர் என்னதாங்க சேர்க்கிறது? எந்த லிஸ்ட்லன்னு தெரியல அழகர. ஆனாலும், "ஏன் மாப்பிள வாயா, வாடா நம்ம போவோம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு அதுங்க வர, இங்க பூங்கொடி வீட்ல இருந்து ஆட்கள கூட்டிட்டு கிளம்பி வர்றாங்க. வேக வேகமா வர்றாங்க. வந்து அவங்க அம்மா உள்ளார இருக்காங்களா, அதனால தெரியாம போகுது. அழகர் அம்மா வந்தா கூட இப்படி பண்ணிருக்காது. இப்ப அவ அத்தைக்காரி தான். அவங்களுக்கு காண்டு பூரா இவங்க பரீட்சை எழுத போனது இல்லங்க. ஏதாவது சாக்கு சொல்லி இவள வீட்ட விட்டு ஓட ஓட விரட்டணும். அதுதான். ஏன்னா தன் புள்ளைக்கு இடைஞ்சல வந்துட்டாளே அப்படின்னுட்டு இப்ப அவங்க அத்தை வந்துடுறாங்க. வந்துட்டு செம்ம குடுப்பு கழட்டுறாங்க. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்க ஐயா அம்மா சாமியெல்லாம் இங்க யார் இருக்கா? இந்த ஊருக்காரவங்களே பெரியவங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் புள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டாந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு கத்த ஆளுகள்லாம் கூடிடுறாங்க. என்னம்மா என்ன அவங்களாவா கல்யாணம் பண்ணாங்க? உங்க பொண்ணு தானே வந்துச்சு. என் பொண்ணு ஏங்க சும்மா வந்துச்சா? சும்மா வந்துச்சா? என் புள்ளைய கூட்டிட்டு கடத்திட்டு போனா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. இந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமா? அப்படியே வெட்டி விட்டு கூட்டிட்டு போனா இந்த அவனுக்கு பேசினவனே அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா இன்னும் இவளுக்கு நகை கிடைக்கும். அதுங்க பாருங்க எரியிற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம்னு பாக்குதுங்க. அப்படியே பூங்கொடி உன்னை எப்படி கொண்டாந்து பண்ணிட்டாங்களே, நீ ஏன்டி இந்த வீட்டுக்கு வந்த? இவன் கத்த உள்ளுக்குள்ள இருக்க அழகர் அம்மாவும் கண்ணை முழிச்சு வாராங்க. என்ன சத்தம் அப்படின்னுட்டு கதவு பூட்டிருக்கு. என்ன என்ன நடக்குது? நீங்க சும்மா இருங்க. அவ பரீட்சை எழுத போனால அதனாலதான் நான் கதவை சாத்திட்டேன். ஐயோ அழகரப்பா வந்தா என்ன நினைப்பாரு? அட சும்மா இருங்க. நீங்க என்ன நீங்க அப்படிங்கல கரெக்டா ஊர் ஆளுகள்லாம் பாக்குறாங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க. கரெக்டா அழகரப்பா வந்துடுறாரு. வந்தகையோட என்ன பிரச்சனை, என்ன சத்தம், வீட்டுல கூட்டமா இருக்கு அப்படின்னு உள்ளர வர பார்த்தா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஐயோ என்னம்மா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கல. அண்ணே அது வந்துனே என்ன பண்ணி வச்சிருக்க? அத்தா பூங்கொடி என்னத்தா? அது ஒண்ணு இல்ல மாமா அப்படின்ட்டு நடந்ததா சொல்றாங்க. ஏமா ஏன்ட்ட நீ சொல்லக்கூடாதம்மா, உன் வீட்டுக்கு சொல்லியிருக்க. ஏன் என் வீட்டுக்கு சொல்லாம அவங்க வீட்டுக்கு தான் சொல்லியிருப்பா. உங்ககிட்ட சொன்னா என்ன? உங்க வீட்டுல இந்த அநியாயம் நடக்குது, கொடுமை நடக்குது. உங்ககிட்ட சொல்லி எப்படி நியாயம் நடக்கும், எப்படி கிடைக்கும்? பாருங்க பாருங்க. என்ன ஒண்ணு இல்லைங்க, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ண வேணாம், நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டு போறோம். பூங்கொடி நீ வா அப்படின்னு பூங்கொடி பிடிச்சு கையை பிடிச்சு கூப்பிட, ஐயோ அத்தை சும்மா இருங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்ல, மாமா அப்படிங்கிறாங்க. இங்க பாருமா பூங்கொடி என்னம்மா நீ? உடனே அங்கிட்ட நந்தினி அம்மாட்ட போயிட்டு, ஏமா இப்படி பண்ற? அது வந்துனே அவ திமிரா பரிச்சு எழுத போனால. என்ன திமிரா பரிச்சு எழுத போனா? நம்ம கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தானே போனா. நான் இருந்தேன்ல. என் பேச்சை மீறி என்ன கேட்காம போனாலா? என்கிட்ட சொல்லாம போனாலா? நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. இல்லனே அது வந்து இங்க பார் கதவை தர அப்படிங்கல. அண்ணே என்ன அண்ணேன்னா கதவை திறக்க மாட்டியா? இல்லனே கதவை திறக்கிறேன் அப்படின்னு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததுக்கு அப்புறம் போயிட்டு என் மருமகளை மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வா. நானா மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கல. பூங்கொடி வருது கிட்டக்க. மாமா மன்னிப்புலாம் வேணாம், நான் போறேன். அதுக்கப்புறம் அத்தைய திரும்பி பாக்குது. அத்தை நீங்க கிளம்புங்க, நான் போறேன் உள்ளுக்குள்ள. இங்க பாரு பூங்கொடி நீ போக வேணாம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே இங்க வந்துடுறாரு அழகரு. வந்தகையோட என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? யோ நான் தான் சொன்னேன்ல அங்க பிரச்சனை நடக்குது போல இருக்கு, வான்னு கேட்டியா? இப்ப பாரு ஊரை கூட்டிட்டு இருக்கு அப்படிங்கல. யாரு இவதான் ஊரை கூட்டிருப்பா. ஓ அத்தைக்காரி இப்படி பூட்டி வச்சா யாருதையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் பாக்குறாங்க. கொய்யா முயன்னு ஒரே சவுண்டு. என்னப்பா இவ்வளவு பேர் நல்ல குடும்பம் நல்ல பேர் எடுத்திருக்கீங்க, இப்படி வீட்டு மருமகளை இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு அழகரை பார்த்து கேட்க, நாங்க ஒண்ணும் பண்ணல, அவதான் திமிரு பிடிச்சு நிக்கிறா, உங்களுக்கு எல்லாம் அவளை பத்தி தெரியாது அப்படின்னு உள்ளர போறாங்களா. உள்ளர போயில சே தள்ளுங்க தள்ளுங்க. ஏய் என்னடி என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? என்னப்பா எங்க முன்னாடி எங்க பிள்ளைய பார்த்து வாடி போடின்னு பேசுற? இங்க பாருங்க எல்லாம் இவ எங்க வீட்டுக்குன்னு மருமகளா வந்துட்டா, நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணா நாங்க பாத்துட்டு போமா அப்படின்னு இதுங்க சண்டை போட, ஐயோ அத்தை விடுங்க அத்தை, உங்ககிட்ட தெரியாம நான் உங்களுக்கு போன அடிக்கல, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க மாமா இருந்துட்டு, ஏமா இந்த மாமாவை நீ மறந்துட்டியா? மாமா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல மாமா அது வந்து ஐயோ இங்க வா கூப்பிடுறாரு தங்கச்சியை கூப்பிட்டு, இங்க பாரு என் மருமாவளை மன்னிப்பு கேட்டு உள்ளர கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஊரு பூரா கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. என்னப்பா இப்படி வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படியாப்பா வாசல்ல நிக்க வைப்பீங்க? இது எவ்வளவு பெரிய பாவம்ப்பா, பொன் பாவம் பொல்லாதுப்பா அப்படி இப்படின்னு சொல்ல அழகிட்ட சொல்றாரு, போ உங்க அத்தையை கூட்டி அந்த மன்னிப்பு கேட்க சொல்றா. அதெல்லாம் கேட்க சொல்ல மாட்டேன், அத்தை செஞ்சது கரெக்ட் தான். யார கேட்டு போனா? டேய் எல்லாரும் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான்டா போனா என் மருமவ. இப்ப நீ மட்டும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு தங்கச்சியை பிடிச்சி ஸ்ட்ராங்கா சொல்ல, முடியாதுனே அப்படின்னு திரும்ப நந்தினி வந்து, அம்மா நீ பண்ண தப்புமா, தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணுமா. ஏய்
அவ பரீட்சை எழுத போனது எப்படி போச்சு? அம்மா எல்லார்ட்டயும் சொல்லிட்டு தானே போனாங்கறாங்க. அப்புறம் என்ன? ஏய் சொல்லிட்டு போனதுக்கு நான் சொல்லலடி. வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, விருந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் மாமன் மேல மதிப்பு இருக்குல்ல அவளுக்கு. அவன ஒரு நாள நம்பி தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அப்படி இருக்கையில அவ வார்த்தைக்கு மதிப்பு குடுக்காம, என் அண்ணனுக்கு மதிப்பு குடுக்காம போனால்ல. அப்புறம் என்ன? நான் கதவ சாத்துனேன். மாமா சொன்னாரா? கதவ சாத்துன்னு மாமா சொன்னாரா? நந்தினி அத்தை பண்ணது கரெக்ட் தான். நீ ஏன் பேசுற? மாமா நீ சும்மா இரு அப்படின்ட்டு, இங்க பாருங்க போய் மன்னிப்பு கேட்கிறியா கேட்க மாட்டியா? இல்ல நீ கேட்க மாட்ட, நான் போறேன். பூங்கொடி அம்மாவுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நந்தினி மன்னிப்பு கேக்குறாங்க. ஐயோ நந்தினி, அம்மாவும் கேட்க வேணாம், நீங்களும் மன்னிப்பு கேட்க வேணாம்ப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க தங்கச்சி வருது வேகமா தேனு வந்து, அண்ணி வாங்க அண்ணி, எவ்வளவு நல்ல மனசு, வாங்க வாங்க அப்படின்னு கையை கூப்பிட, இல்லம்மா இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் பாக்குறதுனால, இங்க பார் நீ இப்ப மன்னிப்பு கேட்கல, நான் பூங்கொடி கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போயிருவேன் வெளியில. இல்ல பூங்கொடி வராளோ இல்லையோ, நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன். என்ன நான் இந்த வீட்டுக்குள்ள வரணுமா? இல்ல நீ மன்னிப்பு கேக்குறியா அப்படிங்கல. சரிண்ணே நான் மன்னிப்பு கேக்குறேன், நீ இந்த வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்க வராங்க. என்னடி என் அண்ணனை கைக்குள்ள போட்டுட்டு நாடகம் ஆடுறியா? நான் ஒண்ணுமே சொல்லல, நான் பாட்டுக்கு நிக்கிறேன், சும்மா என்ன வந்து வாயை கிளறாதீங்க, அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க அப்படி சொல்ல, உடனே அழகர் கிட்டக்க வந்து, ஏன் உன் வாய் என்ன அவ்வளோ கூவாரா அப்படிங்கல. அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க. எதுங்கிறத உள்ளுக்குள்ள வாங்க சொல்றேன். ஐயோ என்ன பண்ண போறா அப்படின்னு எசாகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அத்தை வந்துட்டு, இங்க பாரியம்மா மன்னிச்சுக்க அப்படின்னு போக, என்ன மன்னிச்சுக்கண்டா, தெரியாம சொல்லிட்டேன், வீட்டுக்குள்ள வாடின்னு சொல்லி கூப்பிடு. என்னன்னு நீ மன்னிப்பு கேட்டா போதுன்னு சொன்ன, நான் அதெல்லாம் கேட்க முடியாது. அத்தை நீ கேட்காத வார்த்தை. என் மருமை என்ன நீந்தான். இங்க பார் நான் சொல்றேன், நீ மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி கூப்பிடுறியா இல்ல நான் போகட்டா அப்படின்னு சொல்ல, சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு பாக்குறாங்க. சரி உள்ளுக்குள்ள போ. என்ன ஆயிடும், இது தானம் பண்ற மாதிரி சொல்ற. இல்ல இது சரிப்பட்டு வராது, இங்கெல்லாம் இருந்தா பிரச்சனை வரும். நந்தினி நீ போயிட்டு ஒரு துணிமணில உங்க அம்மா துணிமணி, உன் துணிமணி எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி எடுத்துட்டு வா. மாமா என்ன மாமா எடுத்துட்டு வா. இல்ல மாமா அப்படிங்கல. சரி நீ போக மாட்டேன் நான் போறேன் அப்படின்னு உள்ளார போறாரு. டக்கு புக்கு 4 துணிமணி அள்ளி எடுத்து வச்சுட்டு வெளியில வராரு. கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்தா கிளம்பு, வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கல. அண்ணே என்னண்ணே? ஆமா என் மருமகளை நீ வந்து வெளியே தள்ளி காக்க வச்சின்னா அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்கணும்? நல்லா கேட்டுக்கன்னு நான் அன்னைக்கு நேத்தே சொல்லிட்டேன். என் மருமக தான் முக்கியம், இந்த வீட்டுக்கு இவதான் மருமகன்ட்டு. அவளுக்கு ஒரு அசிங்கம்னா அது எனக்கு ஏற்படுத்தின மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்ப என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். கிளம்புங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. பாக்குது நந்தினி. மாமா அம்மா பண்ணதுக்கு நான் என்ன மாமா பண்ணுவேன்? இல்லப்பா உங்க அம்மாவோட நீ போறது நல்லது. ஏன்னா நீ விரும்பின பையன் இன்னொரு பொண்ணோட வாழ்றது தப்பு தானே, சங்கடமா தானே இருக்கும். அப்படியே பூங்கொடிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது அப்படிங்கிற மாதிரி பாக்க, ஐயோ இச்சே நம்ம என்ன இந்த பொண்ணு விரும்பின பொண்ணா அப்படின்னு பாக்க, அப்படி நந்தினி பாக்குது பூங்கொடிய. மாமா விடுங்க மாமா, அது நடந்தது இருக்கட்டும், ஆனா நான் இங்க நம்ம வீடுதான் மாமா எனக்கு எல்லாரும் நான் வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உங்க அம்மாவை ஒழுங்கு மரியாதை கூப்பிட சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே அம்மா கூப்பிடு, உன் மகன் உனக்கு வேணுமா வேணாமா, இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டு போயிருவேன். ஏய் விடுடி, நான் இப்ப மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு கிட்டக்க வராங்க. இங்க பாருடி அப்படிங்கல. உடனே டக்குன்னு கோவம் வந்துருது உங்க மாமனாருக்கு. இங்க பாரு என்ன முகத்தை சிடுசுன்னு வச்சுட்டு கோவமா சொல்ற, ஒழுங்கு மரியாதை அன்பா பேசு அப்படிங்கிறாங்க. அன்பா தானே பூங்கடி கண்ணு, வீட்டுக்குள்ள வாங்க கண்ணு, நான் பண்ணது தப்புதான் கண்ணு, போதுமானே அப்படிங்கல. போதும் பூங்கடி வந்துட்டு, ஐயோ மாமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க போயில இவர் நிக்கிறாரா, ஒரு இடி தள்ளுங்க அப்படின்ட்டு போக, அழகரு அப்பா அப்படிங்கிறாரு. எப்பா என்ன திமுரு, என்ன சாப்பிட்டா இந்த இது வலிக்குது, அம்மாடியோ இவ என்ன உடம்பு கல்லு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நொந்துகிட்டு இருக்க. நந்தினி பாக்குது. என்ன மாமா என்னாச்சு? ஒண்ணு இல்ல நந்தினி, அந்த பிள்ளை என்ன இந்த இடி இடிச்சிட்டு போயிட்டாலே, ஐயோ கை வலிக்குதே, ஹார்ட் வலிக்குதே, அப்படியே இடிச்சிட்டு போயிட்டாலே அப்படிங்கல. மாமா நான் இதை தேய்ச்சுடுவா. ஒண்ணு வேணாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமா என்ன பண்றாரு, மக்களை பார்த்து வாசலை பார்த்து, இங்க பாருங்க என் மருமகிட்ட சமாதானப்படுத்திட்டேன், நீங்க யாரும் எதுவும் நினைக்க வேணாம், எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி வாங்கப்பா, அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ சண்டை நடக்குது, கூப்பிட்டுக்கிட்டாரு, மன்னிப்பு கேட்க வச்சிருக்காருன்னா நல்ல மனுஷையா, உண்மையில மருமகளை தங்கமா பாத்துக்கிட்டு இருக்க மாமனாரியா, வாங்க அவரெல்லாம் நல்ல மனுஷன்தான் அப்படின்னு எல்லாரும் போக, அப்படியே பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு வந்த பூங்கொடியோட அத்தை பல்ப் வாங்கி நிக்குது. என்னது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னுட்டு அவரு மாமா என்ன பண்றாரு, நீ வாத்தா உள்ளுக்குள்ள வா, உங்க வீட்டுக்குள்ள அவதான் வெக்கங்கட்டு மானங்கட்டு பூங்கொடி வந்திருக்கலாம், நாங்களாம் வரமாட்டோம், அத்தா பூங்கொடி அப்படிங்கல. அத்தை அப்படின்னு வெளில வராங்க. நாங்க கிளம்புறோம். சரிங்க அத்தை, இனிமே நீங்க இதெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரி கண்ணு, ஏதோ நீ சொல்றேன்னு நாங்க போறோம் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. அப்புறமா உள்ளுக்கு வந்தோடனே எல்லாரும் இப்படி பாக்குறாங்க. ஏன் நீ வந்து ஒழுங்கா சொல்ல மாட்டியா, இப்படிதான் கதவை பூட்ட விடுவியா அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து கத்துறாரு அழகரப்பா. இல்ல நான் கொஞ்சம் தலைவலின்னு படுத்துட்டேன், ஏமா அப்படிலாம் பண்ணிருக்கிற அப்படிங்கல. ஒன்னில தச்சி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறாங்க.
பூங்கொடிகிட்ட போயிட்டு பேசுறாரு உங்க மாமனாரு. பேசிட்டு, "என்னம்மா நல்லா எழுதுனியா?" நல்லா எழுதுனேன் மாமா." "சரி கண்ணு, நீ போய் உன் வேலைய பாரு" அப்படிங்கிறாங்க. நானும் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன் தா. இனிமே இப்படி நடக்காது." "ஐயோ மாமா விடுங்க. ஏதோ அவங்க கோவத்துல பண்ணிட்டாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனேன். இதுக்காக நான் பயப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க போக, அதானே பயந்த ஜென்மமா இருந்தா தானே, பயப்படாத ஆளு தானே இங்க இந்த மாரி தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறா." அப்படின்ட்டு போக உள்ளுக்குள்ளே போறாரு. "ஹலோ என்ன? என்ன பேசிட்டு வர்றீங்க?" "என்ன? நான் தமிழ்ல தானே பேசினேன். நீ என்ன பயப்படுற ஜென்மமா என்ன?" அப்படின்னு பாக்கையில, "அப்பா நீங்கலாம் பயப்படாத ஆளா? நாங்க ஏன் பயப்படணும்? அப்புறம் ஏன் என்னைய மட்டும் சொல்றீங்க? இங்க பார், இந்த மாரி வாய் பேசுறதெல்லாம் வெளிய நிப்பாட்டிக்க. என்கிட்ட வச்சுக்காத" அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, அதே தான் நானும் சொல்றேன். வாய் பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பாத்தீங்கல்ல, மன்னிப்பு கேட்க வச்சோம்ல, இன்னும் கொஞ்சம் போயிருந்தா நான் மட்டும் ஸ்டெடியா இருந்தேன். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேன். தெரியுதா? அடங்குடி. நீ இன்னைக்கு தானே பரீட்சைக்கு போயிருக்க. நாளைக்கு அந்த பரீட்சை எப்படி எழுதுறேன்னு பாக்குறேன்டி அப்படின்னு சொல்லல பாக்குறாங்க. ஏன் பேனாவ எடுத்து ஒளிச்சு வச்சுக்க போறீங்களா? பேனாவ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா பரீட்சை எழுத முடியாதா என்ன? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ஒண்ணு இருக்கோ அப்படின்னு நினைக்க, மவனே நீ அப்படியா நினைக்கிற? பார்க்கலாம், பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு இந்த பிள்ளைவாட்டுக்கு ட்ரெஸ்ஸ மாத்த போகுது. இப்ப ஏன் உள்ள வந்தீங்க? வெளில போங்க அப்படிங்குது. ஏன் இது ஏன் ரூமுடி? நான் வருவேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, வாடி போடிங்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது. அப்படித்தாண்டி கூப்பிடுவேன். எந்த உரிமையில கூப்பிடுறீங்க? என்ன உரிமைனா என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற அந்த உரிமைதான். நம்பிட்டேன். பின்ன என்ன நம்பிட்டேன்னா உன்னை என்ன என் பொண்டாட்டின்னு ஆசையா தாலி கட்ட நினைச்சியா? இல்ல இப்படி இழுத்து அணைச்சியா போட்டு நினைச்சியாடி? என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பார் உன்னைய அப்படின்னு தாவங்கட்டோட சேர்த்து அப்படியே பிடிக்கிறாரு, தூக்குறாரு. இங்க பாரு நான் மாமான்னு கத்திடுவேன். கத்து நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். நீ ஏதோ இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவேன் அப்படிங்கல. மாமா ஐயோ கத்திட்டாலேன்னு வாயம் பொத்துறாரு. ஐயோ அம்மா சாமி விடுடி, நீ பரீட்சை எழுது எப்படி நான் பாத்துக்கிறேன்டி அப்படின்னு கிளம்ப. ஹலோ நீங்க என்ன நினைச்சாலும் முடியாது. நாளைக்கு நான் கண்டிப்பா பரீட்சை எழுதுவேன். ஏன்னா ஊரை கூட்டி மன்னிப்பு கேட்க வச்சு நான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நாளைக்கு போனா நீங்க கதவை சாத்தினாலும் சரி அதேதான் நடக்கும். பாக்கலாம்டா. என்னது டாவா? ஆமாடா டபுள் டா அப்படின்னு சொல்ல, ச்சே கொஞ்சம் கூட ஒரு திமிரு பிடிச்சவளை என் தலையில கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு அப்படி வெளியில போறவரு திரும்புறாரு. இந்த பிள்ளை அதுக்குள்ள தாவணி அப்படி எடுக்க அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படின்னு கண்ணை பொத்துறாங்க. 2 பேருமே கண்ணை பொத்திட்டு போக, பக்கி பொத்த வேண்டியதை போட்டுட்டு கண்ணை பொத்துது பாரு. இதுல வேற அறிவு பூங்கொடியா அப்படின்ட்டு வெளில போறாங்க. நந்தினி பாக்குது, என்னமாமா அவகிட்ட ஜாலியா பேசிட்டு வர? நீ வேற ஜாலியா பேசல, ஒண்ணும் பேசல. அவ பேசுற பேச்சுக்கு இன்னும் நான் என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது தெரியுமா? போ நந்தினி அப்படின்னு அங்கிட்டு போறாரு. இங்க பூங்கொடிக்கு அவர் பேசிட்டு போன நினைச்சு சிரிப்பு தான் வருது. நாளைக்கு என்ன பண்ண போறான்? எதுவும் பண்ணுவானோ? நாளைக்கு உஷாரா இருக்கணும். பரீட்சை எழுத விடாம பண்ணுனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேக்கா நடந்துக்கணும். உஷாரா இருடி பூங்கொடி. என்ன பண்ணுவான்? பரீட்சை எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே அப்படின்னு பூங்கொடி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இந்த சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது நம்ம கற்பனை கதை தாங்க. லைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.